அன்பான நண்பர்களே, அழகான பெண்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கோட விலாகுங்க, சண்டே விலாக். என்னடா பட்டை கிட்டையெல்லாம் போட்டுட்டு எங்கே கிளம்பிட்டாங்கன்னு தானே பார்க்குறீங்க. எங்கேயும் இல்லைங்க, மலுமிச்சம்பட்டி தான் போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அத்தை பொண்ணோட பொண்ணு பெரிய மனுஷி ஆகிட்டா. போன வாரமே போக முடியல, சரி இந்த வாரமாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மணி ஒரு 10 மணி கூட ஆகலைங்க, என்ன வெயில் போடுது. சரி நீங்கள் காருக்குள்ளேயே இருங்க, நான் போய் அம்மாவையும் தம்பி ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு உள்ளே போயிட்டேன். ஏன்னா தம்பி ஊருக்கு போயிட்டு அப்படி, அதனால் நாங்கள் 4 பேர் தான் போனோம். அம்மாவும் நானும் ஜாலியாக அப்படியே பழைய கதையெல்லாம் பேசிட்டு போயிட்டு இருந்தோங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த மாடு குதிரையும் ஒரிஜினல் மாதிரி இருந்தது. பக்கத்தில் போய் பார்த்தா அது பொம்மைங்க. ஃபியூயல் அடிச்சுட்டு அப்படியே ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சரவண பவன் போனால் அங்கே வெறும் சாப்பாடு தான் அப்படின்ட்டாங்க. சரி வாங்கன்ட்டு அங்கே ஒரு 4-5 சிக்னல் எல்லாம் தாண்டி நானும் என் தம்பி ஒய்ஃப் ஓடி வந்து ஸ்வீட் வாங்கலான்னு பார்த்தா இங்கே வெறும் கேக் தான் இருந்தது. சரி கேக்கு முறுக்கு இதெல்லாம் நம்ம வேணுங்கிற ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு நேராக அத்தை பொண்ணு வீட்டுக்கு போயிட்டோங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு வந்துருச்சு. இந்த பாப்பா தாங்க, ஹாய் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே எங்களுக்காக இட்லி சிக்கன் குழம்பெல்லாம் செஞ்சு வச்சுருந்துருக்குறா அப்படி. ஆனால் நாங்கள் போனதோ 10-11 ஆகி போச்சுங்க. அப்புறம் சரின்னு சாப்பிட்டு சுட சுட இவர் வாங்க பாவா என்ன கிளம்பலையா சாப்பிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை தோசை இட்லி சாப்பிட்ட குழம்பு மீதி ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு தோசை ஊற்ற சொல்லியிருக்கேன்ட்டாரு. சரி இன்னிமா கிளம்பலன்னா, இல்லை தோசை இருக்குது குழம்பு தீர்ந்து போச்சுன்னு மாற்றி மாற்றி இதே சாட்டை பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. சரி கிளம்பலாங்கிறதுக்குள்ளே அத்தை புள்ள வந்துட்டு, இருங்கக்கா டீ போட்டுறேன் அதையும் குடிச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதுலேருந்து ஒரே ஜூஸு தோசை இட்லி சிக்கன் குழம்பு டீங்க. சரி வர்றதே அப்பா தானங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒட்டு மொத்தமாக போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோங்க. பாப்பா பூவெல்லாம் பொறிச்சிட்டு வந்து தந்தா. என்னன்னா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா பேசுவா அப்படி. இப்போ கொஞ்சம் ஷை ஆகிட்டா அப்படி. இனி ஒரு 2 நாள் இருந்தால் பழகிடுவா அப்படி. அப்புறம் அவளுக்கு பிடிச்ச லக்கி படத்தை போட்டு உட்கார வச்சு பார்க்க வச்சா அப்படி. கம்பல் பண்ணி பார்க்க வச்சாங்க, ஆனால் பாதி தான் பார்த்தோம். சரி கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். அப்புறம் நீங்களும் எல்லாம் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அப்படியே பாய் பாய் காமிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. என்னது நம்ம ஊரில் ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுவாரஸ்யமாக இறங்கி வீடியோலாம் எடுக்கலான்னு எடுத்தா, அது ஏதோ ஃபேக்ட்ரி தண்ணி போல் இருக்குங்க, எல்லாம் நுரையாக போயிட்டு வந்து இதை பார்த்து நான் ஏமாந்துட்டேங்க. சரி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பார்த்தா அங்கே ஒரு பெரிய சிவன் சிலைங்க. சரி அதை ஜூம் பண்ணி நம்ம எடுக்கலாம், சரி பக்தியில் நம்ம குடும்பமே இறங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா நான் மட்டும்தாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என் குடும்பம் காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க. கேட்டால் வெயில் யார் இறங்கி வருவா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. சரி நம்மளோட கடமை உணர்ச்சிக்கு வீடியோ எடுப்போன்னு எடுத்துகிட்டு, சரி எங்கேயும் நிறுத்தாதீங்க நேராக வீட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயில் தாங்க முடியலன்னு வந்துட்டோங்க. வந்ததுமே அம்மா எனக்கு கொஞ்சம் புதினாலாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. இவரும் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து டயர்டாகி படுத்துட்டாரு. சரின்னு கிளம்பிட்டோங்க. ஒருத்தர் சிலிண்டர் தரேனாரா, சரி எடுக்க போகலான்னு போனோம். அம்மா மனசெல்லாம் பாய் பாய் காமிச்சு அனுப்பிச்சுட்டாங்க, ஏன்னா நைட் வரைக்கும் இருப்போம்னு வச்சு. அப்புறம் சரி சிலிண்டர் முக்கியம் இல்லையா. அப்புறம் இவர் ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறான்ட்டு இருந்தார். வாங்க சிலிண்டர் எடுக்க போகணுன்னு கிளம்பிட்டோம். அங்கே போனால் ரயில்வே ட்ராக்கு, அங்கேன்னு பார்த்தா அத்தனை சிலிண்டருங்க, ஆனால் எல்லாமே காலி சிலிண்டருங்க. சரி நீ எப்போ போனாலும் எங்களுக்கு ஏதோ ஒரு வண்டி வந்துருங்க, இன்றைக்கி கூட்ஸ் வண்டிங்க. சரி அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ பை.